பார்த்து முகங்கள் பிரகாசமடைந்தது. அவைகள் ஒருபோதும் வெட்கமடைந்து போனதில்லை. Whoever looked up to you, they were radiant, God. They were not put into shame. உம்மை நோக்கி பார்க்கிறோம். நானே நல்ல மெய்ப்பன் என்று சொன்ன தேவன் எங்களை வழி நடத்துகிறீர். எங்களுக்கு முன்னும் பின்னும் இடதும் வலதும் மேலும் கீழும் எங்களை சூழ்ந்து கொண்ட ஆண்டவரே, Lord, you have enveloped us, you have surrounded us with your goodness. நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான். இந்த அன்பை விட வேற எந்த அன்பும் இல்லப்பா. ஆண்டவரே, நீர் நல்ல தேவன், வல்ல தேவன், போதுமான தேவன். நீர் சர்வ வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. பா, இந்த நாளில ஒரு எதிர்பார்ப்போடு கூட உங்களுடைய சமூகத்துல வருகிறோம். ஒரு எதிர்பார்ப்போடு கூட, ஒரு விடுதலையோடு கூட we would like to have an encounter with you, God. ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே. ஆராதனையின் மூலமாய், பாடல்களின் மூலமாய் இடைப்படுங்க, ஜபத்துல அசைவாடுங்க. இந்த ஜூம் பிளாட்ஃபார்ம் உடைய கரத்துல கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துகிறார். எல்லா துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? அப்படியே கரத்தை உயர்த்தி நம் தேவன் நல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க, என் தேவன் நல்லவர். God is good. என் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். இல்லையா? இன்னைக்கு we are going to talk about shepherd. அப்போ இந்த shepherd நோனே இன்னைக்கு வந்து நான் பாஸ்டர் ஜேக்கப் டேவிட பாக்குறேன், மலேசியால இருந்து. அவங்களுடைய மினிஸ்ட்ரியினுடைய பேர் வந்து ஷெப்பர்ட் சென்டர் ஃபவுண்டேஷன் இன் மலேசியா, இன் கஜாங், ஷெனியே. அப்ப அவங்க வந்து பிள்ளைகளுக்கான ஒரு ஹோம் வச்சிருக்கிறாங்க. அந்த ஹோமை பார்க்கும்போது உண்மையாக அந்த ஷெப்பர்டினுடைய அந்த பேருனுடைய அர்த்தம் அங்க புரியும். The care and the comfort what the children get there is amazing. So thank you, Pastor, for the wonderful ministry that you are doing in Malaysia. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் அற்புதங்களை செய்கிறவர். Over to Godson and Franklin to lead us in a wonderful worship this evening. Hallelujah. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? வசன விதமாக சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. ரொம்ப அழகான வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. எல்லாம் சேர்ந்து ஒரு தடவை சொல்லுமா, கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. நாம் ஆண்டவரை தேடும் பொழுது நம்முடைய இருதயம் வாழும், நம்முடைய இருதயம் மகிழும். அப்படின்னா அர்த்தமா, என்னென்ன காரியத்தில் நம்மளுக்கு ரட்சிப்பு தேவையோ அந்த காரியத்தை கர்த்தர் வழங்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு அழகான பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். சீட்டிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் என்னை உயர்த்தினார். பாடலை உற்சாகமாய் கைகளை தட்டி இந்த பாடலை நான் பாட போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், சத்தமாக பாட போகிறோம். சிற்றிலிருந்து தூக்கினார், கண்மாலை மேல் நிறுத்தினார். சொல்லுமா, சிற்றிலிருந்து தூக்கினார், கண்மாலை மேல் நிறுத்தினார். சிற்றிலிருந்து தூக்கினார், கண்மாலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வேலையில் இன்பம் தந்தாரே. பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வேலையில் இன்பம் தந்தாரே.
செற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வேளையில் இன்பம் தந்தாரே. பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வேளையில் இன்பம் தந்தாரே. அவர் என்ன கண்மலை, அவர் என்ன கண்மலை, அவர் என்ன கண்மலை ஆனார். அவர் என்ன கண்மலை, அவர் என்ன கண்மலை, அவர் என்ன கண்மலை ஆனார். அல்லேலூயா. இந்த பாட்டை பாடும்போது உண்மையிலே ஒரு சந்தோஷம் எத்தனை பேருக்குள்ள வந்தது. அல்லேலூயா. இந்த பாடலை பாடும்போது ஆண்டவர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ 15 வருஷத்துக்கு முன்னாடியோ நம்மளை எப்படி இருந்தோம், நம்ம இன்னைக்கு எப்படி மாற்றி வச்சிருக்கிறாரு. எத்தனை பேரா சொல்ல முடியும், ஆண்டவர் என்ன சூப்பராக மாற்றி வச்சிருக்கிறார். எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி, அவர் என்ன கண்மலை, அவர் என்ன கண்மலை, அவர் என்ன கண்மலை ஆனார். அவர் என்ன கண்மலை, இயேசு என்ன கண்மலை, அவர் என்ன கண்மலை ஆனார். அல்லேலூயா. சங்கீதம் 91, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்வேன். அழகான வரிகள். நீர் என் தேவன், நீர் என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அழகான ஒரு பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை நான் மறப்பேனோ. ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்த்து அவருடைய சமூகத்தில் நாம் நன்றி சொல்ல போகிறோம். இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய துதிகளை ஏறெடுக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சகலத்தின் நன்மைக்கு எதுவாய் மாற்றித்தர அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். ஆண்டவர் நம் மீது வைராக்கியம் பாராட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாம் சேர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். என்னை வல்லடிக்கு நீக்கி உன்னதத்தில் வைத்து நாம் மறப்பேனும் பாடலவை உற்சாகமாக சேர்ந்து பாட போகிறோம். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், கண்ணதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், கண்ணதினால் நான் ஜீவன். எல்லாம் சேர்ந்து எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி வெட்டி உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதை மாற்றினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதை மாற்றினீர்,
கொண்டேன். நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். இருமையினால் என்னை மூடிக்கொண்டீர். நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். என் ஆதரவே, என் அடைக்கலமே, என் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். என் ஆதரவே, என் மறைவிடமே, என் அடைக்கலமே, உம்மை ஆராதிப்பேன். கரடான பாதையில் தூக்கி சென்றீர். உள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கி சென்றீர். உள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். என்ன ஆதரவே, என்ன அடைக்கலமே, என்ன மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். என்ன ஆதரவே, என்ன அடைக்கலமே, என்ன மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீ கண்ணதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீ கண்ணதினால் நான் ஜீவன் பெற்றேன். என்ன ஆதரவே, என்ன அடைக்கலமே, என் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். என்ன ஆதரவே, என்ன அடைக்கலமே, என் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். எல்லா கண்களும் மூடி இருக்கிற ஆண்டவருடைய நாமத்தை ஆராதிக்க போகிறோம். சரியாக ஒரு 5 நிமிடம் எல்லாரும் ஒன்றிணைந்தவர்களா பூமியிலே ஒருமனப்படுகிற காரியம் பரலோகத்திலிருந்து நமக்கு வழங்கப்படும் என்று வசனம் சொல்கிறது. எல்லாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். எல்லாம் சேர்ந்து அப்பா பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்ல போகிறோம். நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? ஆண்டவரே, நீர் தான் எனக்கு எல்லாம். நீங்கள் மாத்திரம்தான் எனக்கு எல்லாமே. என் வாழ்க்கையை தீர்மானிக்கிறவர், என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர், என்னை பாதுகாக்கிறவர், என்னை வணங்குகிறவர், என்னை உயர்த்துகிறவர், என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர், என்னை நேசிக்கிறவர், என்னை அழைத்தவர், முடிவு புரிந்தும் என்னை உயர்த்துகிறவர். நீதிமான் பனையை போல வளருவான் என்று வசனம் சொல்கிறது. ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைச்சாருன்னா அவருடைய வளர்ச்சி நான் ஸ்டாப்பிங் போய்கிட்டே இருக்கும். முடிவு புரிந்தும் ஆண்டவர் உயர்த்த அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி அப்படியே அவரை பார்த்து ஆண்டவரையும் நேசிக்கிறேன்னு சொல்ல போகிறோம். எல்லாம் சேர்ந்து சரியாக 5 நிமிடம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாம் சேர்ந்து நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்க நினைவில்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியாது. சொல்லுவான், நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்க நினைவில்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியாது. நீங்க தான் எனக்கு எல்லாம். நீங்க தான் எனக்கு எல்லாம். இயேசுதான் எனக்கு எல்லாம். இயேசுதான் எனக்கு எல்லாம். நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்க நினைவில்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியாது. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்க நினைவில்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே. எல்லாம் சொல்லி நீங்க தான் எனக்கெல்லாம் சொல்லுமா? நீங்க தான் எனக்கு எல்லாம். அப்படியே அவரை பார்த்து சொல்லுமா? நீங்க தான் எனக்கு எல்லாம். இயேசுதான்
இயேசுதா எனக்கு எல்லாம். நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்க நினைவில்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியாது. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்க நினைவில்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியாது. தன்னை நீங்கதா, தாயும் நீங்கதா, தன்னை நீங்கதா, தாயும் நீங்கதா, என் நண்பன் நீங்கதா, என் உயிரும் நீங்கதா, என் நண்பன் நீங்கதா, என் உயிரும் நீங்கதா, நீங்கதா என் தந்தை நீங்களா, என் தாயும் நீங்களா, என் தந்தை நீங்களா, என் தாயும் நீங்களா, என் நண்பன் நீங்களா, என் உயிரும் நீங்களா, என் நண்பன் நீங்களா, என் உயிரும் நீங்களா, நீங்களா எல்லாருக்கும் தெரியும். எவீரு ஜெவாலய தலைவர். அப்ப ஒரு மகள் வந்து சாக கிடக்குறாங்க. சாக கிடந்தோன்னா எவீரு கிட்ட தோணுது, எப்படியாவது போய் ஏசப்பாவை கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும். பிரச்சனையை சொல்லி அழகெல்லாம் விட எப்படியாவது அவரை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தான் என் ப்ராப்ளம் சரியாயிடும்னு சொல்லிட்டு மனசுல ஒரு முடிவு எடுக்கிறாரு. எப்படியாவது அவர் என்ன பேசினாரு ஏதும் எனக்கு நமக்கு தெரியாது. ஆனா நேரம் ஏசப்பாட்ட போய் என்ன சொல்றாரு, நீர் என் வீட்டுக்கு வர வேண்டும், என் கூடவே வரணும். பிரச்சனையை சொல்லியிருந்தா ஒருவேளை அங்கேயே கூட சொல்யூஷன் கிடைச்சிருந்திருக்கலாம். ஆனா என்ன நினைக்கிறாரு, என் வீட்டுக்கு என் கூட வாங்க. அவருடைய முடிவு அதுதான். எப்படியாவது ஏசப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா என் பிரச்சனை சரியாயிடும். எத்தனை பேர் இந்த நாள்ல ஏசப்பா பார்த்து சொல்ல முடியும், நீங்க என் கூட இருக்கணும் ஆண்டவரே, நீங்க என் கூட வரணும் ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாம். ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, நீங்க தான் எனக்கு எல்லாம். அப்படி வர பார்த்து, நீங்க தான் எனக்கு எல்லாம், இயேசுதான் எனக்கு எல்லாம், இயேசுதான் எனக்கு எல்லாம். சொல்லுமா அவரை பார்த்து, நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம், இயேசுதான் எனக்கு எல்லாம், இயேசுதான் எனக்கு எல்லாம். இல்லாம என்னால வாழ முடியாது. உங்க நினைவில்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியாது. நீங்க இல்லாம என்னால
நினைவில்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிற சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம், நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாதப்பா. என் தாயாக, என் தந்தையாக, என் சொந்தமாக, என் உறவாக நீர் என்னோடு கூட இருக்கிறேன். Lord, you are with me. People gave up on me. ஆண்டவரே, என் சொந்த குடும்பம் என்னை கைவிட்டாங்க. ஆண்டவரே, என் சொந்த பிள்ளைகள் என்னை கைவிட்டுட்டாங்க. என் சொந்த கணவன் மனைவி என்னை கைவிட்டுட்டாங்க. ஆனா நீர் என்னை கைவிடாத தேவனாக இருக்கிறீங்க. நீர் என்னை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அப்படியே கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. So we have to give the priority to God. தேவனுக்கு அந்த முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கும் போது, தேவனுக்கு say when we give him that importance, ஆண்டவரே நீங்க எனக்கு வேணும், அந்த priority. நீங்க இல்லாம என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது ஆண்டவரே. என் சூழ்நிலைமைகள் எல்லாவற்றிலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீரே. என்னை வழி நடத்த, என்னை பலப்படுத்த நீர் என்னை நடத்துகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படியே கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள. He is all powerful. He is all awesome. என் தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படியே கரத்தை உயர்த்தி, நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாதுப்பா. Just whisper a prayer to him. Just whisper a conversation to him. தேவனிடத்துல ஒரு மெல்லிய சத்தத்துல சொல்லுங்க, நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது. நீங்க எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ இல்ல, உன்னை நான் நினைக்காத நேரம் இல்ல, உன்னை மறக்கவே மாட்டேன், உயிருள்ள வரையும் நீதான். எத்தனையோ பேர் எத்தனையோ டயலாக பேசி எல்லாரும் காணாம போனதை பார்த்திருக்கிறேன். நிறைய சென்டிமெண்டா பேசி நிறைய காரியங்கள் இன்னைக்கு everything has vanished. ஆனால் தேவன் அவர் நிரந்தரமானவர். அப்படியே கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நீர் நிரந்தரமானவர் ஆண்டவரே. You are an eternal God. You are a God of eternity. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். காட்சன் இந்த பாடலை பாடும்போது ஒன்னே ஒண்ணுதான் நான் எனக்கு என் மனசுல ரிங் ஆயிட்டே இருந்துச்சு. ஒரு 4 years பேக் வந்து 2018 if I'm not wrong, அப்போ எங்க யூத் கான்ஃபரன்ஸ் டிசம்பர்ல நடக்கிற அந்த பெரிய யூத் கான்ஃபரன்ஸ், அந்த யூத் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்ச உடனே we used to have a fellowship, ஒரு டின்னர் இருக்கும். அங்க எல்லாரும் இருந்து நிறைய அந்த குரூப் போட்டோஸ் வந்தது போனது எல்லாமே பண்ணுவோம். அப்போ அந்த யூத் கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச உடனே என்னால அங்க நிக்க முடியல. டெவலப்ட் ஹை டெம்பரேச்சர், பயங்கரமான காய்ச்சல். முடிச்சு அப்படியே வண்டியில உட்கார்ந்து இருக்கேன், ஏசி ஆன் பண்ண முடியல, வந்து அப்படியே வீட்டுல படுத்துட்டேன். எங்க டீம்ல இருக்க நிறைய அந்த கோர் டீம் மெம்பர்ஸ் ஒரு 20-25 பேர் வந்து எங்க வீட்டுல காத்திருக்கிறாங்க. இப்ப திடீர்னு என்னை பார்க்கும்படியா என் ஒய்ஃப் வந்து என் பெட்ரூம் வரும்போது டெம்பரேச்சர், என்னுடைய ஃபீவர் வந்து பயங்கர ஹையா இருந்தது. இட் வாஸ் above 105. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு என்னைய ரஷ் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல் ரஷ் பண்ணி எமர்ஜென்சில ரஷ் பண்றாங்க. பார்த்தா எல்லா டெஸ்ட் பண்றாங்க, எல்லாம் நார்மல், திருப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அந்த நைட் முழுசுமா என்னால தூங்க முடியாது. அப்போ ஒரே ஒரு கேள்வியை தான் ஆண்டவர்ட்ட கேட்டேன், நீங்க என்னோட இருக்கணும் ஆண்டவரே, நீங்க என்னோட இடைப்படணும், என்னோட நீங்க இருக்கணும், இந்த சூழ்நிலையில் நீங்க என்னை விட்டு போயிடக்கூடாது. அடுத்த நாள் திருப்பி they rushed me to the hospital. போகும்போது எடுத்து பார்த்தா எனக்கு வந்து டெங்கு பாசிட்டிவ். இப்போ 10 days நான் ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு நாளும் என்னுடைய பிளேட்லெட் கவுண்ட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, இறங்கிக்கிட்டே இருக்கு. ஸோ அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் என் சன் வந்து இப்போ யூகேல படிச்சுட்டு இருக்கிறான். அவன் எல்லாத்தையும் வர சொல்லியாச்சு. பிகாஸ் ஐ வாஸ் கெட்டிங் ஃப்ரம் பேட் டு வர்ஸ். என் வெயிட் வந்து பயங்கரமா குறையுது, இன்டர்னல் ப்ளீடிங் பயங்கரமா ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்போ என்னுடைய அருமையான ஒரு சகோதரன், அவர் வந்து அப்போலோல ஜிஎம்மா இருக்காரு. அவர் வந்து அவரும் சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் 2 பேரும் எங்க ரூமுக்கு வர்றாங்க. வந்து நானும் என் மனைவி இங்க இருக்கணும். அப்ப சொல்றேன், நீங்க கண்டிப்பா பிளாட்லெட்ஸ் எடுக்கணும். அந்த 2 பாட்டில்ஸ் ஆச்சு நீங்க பிளாட்லெட்ஸ் எடுத்தாதான் அந்த பிளாட்லெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க. அப்போ என் மனைவி பேச ஆரம்பிக்கிறா, இல்ல வேணாம், நம்ம இன்னைக்கு ஈவினிங் வரையும் பார்க்கலாம், இன்னைக்கு நைட் வரையும் பார்க்கலாம். அப்போ அந்த பிரதர் சொல்றாரு, அண்ணே ரொம்ப கிரிட்டிக்கலா போயிட்டு இருக்கீங்கண்ணே, உங்க லிவர் வந்து பயங்கரமா என்லார்ஜ் ஆயிருச்சு. அப்போ என்ன பண்றாரு, அந்த கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் வர வந்து சொல்றாரு, லிவர் ஃபெயிலியர் அப்படின்ட்டாரு, ஒரே வார்த்தை. அப்போ நான் சொன்னேன், நீங்க என்னோட இருக்கணும், நான் உங்களோட இருக்கணும். இந்த நிமிஷம் நான் கண்ணை மூடினாலும் நான் உங்களோட பரலோக ராஜ்யத்துல கண்ணை திறக்கணும். ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். எத்தனையோ அந்த 10 நாள் இருந்த மெடிகேஷன்ஸ் எல்லாமே பொய்யா மாறிச்சு.
அன்னைக்கு ஈவினிங் ஏன்னா 13,000க்கு வந்துருச்சு என் பிளாட்லெட்ஸ். அப்போ எல்லா இடத்துலயும் பிளட், பல்ல விளக்குனா பிளட், எச்சு துப்புனா பிளட், டாய்லெட் போனா பிளட், எல்லா இடத்துலயும் பிளட். காலையில 13,000, ஈவினிங் பாக்குறோம் 76,000. It was a miracle. It was just a miracle. அடுத்த நாள் காலையில பாக்குறோம் 1,24,000. The same doctor who told this is a liver failure. ஏன்னா என்னுடைய SGPT, SGOT அந்த கவுண்ட்ஸ் வந்து 34, 35 இருக்கணும். அதெல்லாம் 350, 360 இருக்குது. சோ அவ்வளவு பயப்படுத்தினவர். He said that you may require a banding. ஏதோ ப்ளீடிங் ஆகுது. என்னமோ சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது, உங்களோட தான் இருக்கணும். அதே டாக்டர் அடுத்த நாள் வந்து சொல்றாரு, you're fit to go home. என்னை வீட்டுக்கு போன்னு சொல்ல நேரம் என்னோட பிளாட்லெட்ஸ் செக் பண்ணி பாக்குறோம் 2,24,000. என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான சகோதரனே, சகோதரி, you must be having a traumatizing experience about your health. என் ஹெல்த்த குறிச்ச ஒரு பெரிய பயம், என் ஹெல்த்த குறிச்ச ஒரு பெரிய கலக்கம், அந்த சூழ்நிலை நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். கர்த்தர் இப்பொழுது இந்த வேளையில தன்னுடைய வார்த்தையை அனுப்பி உங்களை சுகமாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களை பலப்படுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். காரணம், அவர் நம்முடைய நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, Gospel according to John chapter 10 verse 11, நானே நல்ல மெய்ப்பன், ஆடுகளுக்காக, நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை, எவ்வளவு நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தை. I am the good shepherd. The good shepherd lays down his life for his sheep. The good shepherd who lays down his life for his sheep. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க. நேத்து ஈவினிங் அந்த பிரிட்ஜ்ல ஒரு பெரிய ஒரு கேர்டர் இடிஞ்சு விழுந்துச்சு. அதுல ஒருத்தர் இறந்து போனார். ஒரு 3-4 பேர் வந்து பயங்கர சீரியஸ்லி இன்ஜர்ட். சோ ஒவ்வொருத்தரும் பிளேம் பண்றாங்க. ஆனா நம்முடைய தேவன் யாரையுமே பிளேம் பண்ண மாட்டார். அவர் நமக்காக ஜீவன் கொடுக்கிறவர். அவர் சொல்றாரு, நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக, we are his sheep and he is a shepherd. பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், அவர் நல்ல மெய்ப்பராக இருக்கிறார், தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவர், எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ எபிசோட்ஸ் என் லைஃப்ல பேச முடியும், என் ஃபேமிலியில பேச முடியும். We were against a big wall. நிறைய நேரம் இந்த நாள் எப்படி போகும், இந்த பிரச்சனை எப்படி மாறும், இந்த வியாதி எப்படி மாறும், உடைந்து போன நாட்கள் உண்டு, உடைந்து போன சூழ்நிலைமைகள் உண்டு, நொறுங்கி போன சூழ்நிலைமைகள் உண்டு. ஆனால் கர்த்தர் மெய்ப்பராக இருந்திருக்கிறார். கர்த்தர் மெய்ப்பராக இருந்திருக்கிறார். அடிக்கடி என் மனைவி சொல்லுவா, நீங்க ஊழியக்காரனா மாறுறதுக்கு முன்னாடி, நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, எனக்கு என் பிள்ளைகளுக்கு ஒரு மெய்ப்பனா இருந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். என் தேவன் தான் என் மெய்ப்பனாக இருந்திருக்கிறார். உங்ககிட்ட எந்த உதவியும் கேட்க முடியாது, உங்ககிட்ட வந்து ஜோமல்னு சொல்ல முடியாது, ஜபனாலே உங்களுக்கு பிடிக்காது. என் தேவன் என் மெய்ப்பனாக இருந்திருக்கிறார். ஒருவேளை உங்க குடும்பத்துல அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கலாம், என் கணவனுக்கு ஜெபம் பிடிக்காது, என் மனைவிக்கு பிடிக்காது, என் பிள்ளைகளுக்கு பிடிக்காது, எங்க யாருக்குமே பிடிக்காது. ஆனா கர்த்தர் உன் மெய்ப்பராக இருக்கும் போது, நாம் அவருடைய மந்தைகளாக இருக்கும் போது, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எனக்கு மறக்க முடியாது, என் மகள் பிறந்த அந்த நாளை மறக்க முடியாது. அப்போ கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டேன். அட்மிட் பண்ண என் மனைவி கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க இருக்காதீங்க. நீங்க இருந்தா என்னையும் டென்ஷன் ஆக்கி, அந்த டாக்டர்ஸையும் டென்ஷன் ஆக்கி, அந்த நர்சஸையும் டென்ஷன் ஆக்கி ஒரு வழி ஆக்கிடுவீங்க. நீங்க வீட்டுக்கு போய் மகனை பார்த்து. நான் எங்க வீட்டுக்கு போறது? வீட்டுக்கு போகல. என்னுடைய மாமனார் மாமியார் வீட்டுல என் மகன் இருக்கான். மாமனார் மாமியார் என் மனைவியோட கூட ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. நடந்தது என்னன்னு சொன்னா, என் மகனுக்கு வந்து அதுக்கு முன்னாடி ஃபீவர் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஃபிட்ஸ் வரும், கன்வென்ஷன்ஸ் வரும். அப்போ நான் வர்றேன், நைட் ஒரு 11 மணிக்கு வீட்டுக்கு வர்றேன். என் பையன் காய்ச்சல் அனத்திக்கிட்டு படுத்திருக்கான், தனியா படுத்துட்டு இருக்கிறான். அவனை பாக்குறதுக்கு யாரும் கிடையாது. போய் தொட்டு பாக்குறேன், காய்ச்சல் பொரியுது, அம்மா அம்மா அம்மான்றான். எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. இந்த ஹாஸ்பிட்டல்ல கால் பண்ணேன். கால் பண்ணோன்னு சொன்னாங்க, கேட்ல வேணா உங்க பையனை கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடலாம், நீங்க உள்ள வரக்கூடாது. நினைச்சு சரி பரவாயில்ல, நம்ம தப்பிச்சோன்ற நைட்டு காய்ச்சல் அவனை வச்சு நம்ம எங்க கஷ்டப்படுறது. கொண்டாந்து ஹாஸ்பிட்டல்ல கேட்ல கொண்டாந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயாச்சு. என்னுடைய மனைவிக்கு அந்த பிரசவ காலம் நேரிடுகிறது. இந்த மெம்பரன்ல ரப்சர் ஆகி எல்லாம் ஆற நேரத்துல என் பையனுக்கு ஃபீவர் ஜாஸ்தியாகி, இது வந்து 3rd ஃப்ளோர்ல, அவனுக்கு வந்து அந்த கன்வல்ஷன்ஸ் வர ஆரம்பிக்குது. டாக்டர் சொல்லிட்டாங்க, அவனுடைய 10 வயசு வரையும் 2 தரத்துக்கு மேல அது வரக்கூடாது, இது 2வது தரம் வந்துருச்சு. என்ன பண்றா, அந்த 3வது மாடியில தன்னுடைய மகனை தூக்கிக்கிட்டு, அவன் பயங்கர குண்டு குண்டா இருப்பான், தூக்கிக்கிட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு டியூட்டி டாக்டரை பார்த்து ஓடி இருக்கிறான். டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாம் திட்டுறாங்க, அந்த கைனகாலஜி சிஸ்டர் திட்டுறாங்க, என்னமா பண்ற நீ, அவனுக்கு அறிவு இருக்கா? எனக்கு என் மகன் முக்கியம். போய் அந்த டியூட்டி டாக்டர் கையில கொடுத்துட்டு, இப்ப லேபர் வார்டுக்கு போகலாம்.
அன்னைக்கு அவ ஒரு ஜெபம் பண்ணியிருக்கிறா, ஒரு பொருத்தனையின் ஜெபம் பண்ணியிருக்கிறா. நான் எங்க இருக்கேன்? என் நண்பர்களோட சேர்ந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா கர்த்தர் பாருங்க, உன் புருஷன் உன் பக்கத்துல இருந்து உனக்கு செய்யக்கூடிய வேலையை செய்யாம இருக்கலாம், உன் மனைவி செய்யாம இருக்கலாம், உன் பிள்ளைகள் செய்யாம இருக்கலாம். பட் when God is your shepherd, தேவன் உன் மெய்ப்பனாக இருக்கும் போது, கர்த்தர் உன் மெய்ப்பராக இருக்கும் போது, அவர் எல்லா வெற்றிடங்களையும் உன் வாழ்க்கையில நிரப்பலாம். ஒருவேளை குடும்பம் பிரிந்து இருக்கலாம், பிள்ளைகள் இல்லாம இருக்கலாம், தனிமையை நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். But God wants to send his word and he wants to appear before you like a shepherd, a good shepherd. உன் கரத்தை அவர் பிடிக்க விரும்புறார். நீங்க நினைக்கலாம், என் பிள்ளைக்கு அப்பா இல்ல, என் பிள்ளைக்கு அம்மா இல்ல, எனக்கு யாரும் இல்ல, நான் அனாதையா இருக்கேன். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன் கரத்தை பிடித்து உன்னை நடத்த விரும்புகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, Book of Psalms chapter 23 verse 1, எல்லாருக்குமே இந்த வசனம் தெரியும். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd and I shall lack nothing. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. அப்படியே கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd, I lack nothing. Can you boldly say this? You may feel that you have lacked everything, you have lost everything in your life. நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கையில நான் மோசமான நிலைமைக்கு வந்துட்டேன், தாழ்மையான இடத்துக்கு வந்துட்டேன், வெறுமைக்கு வந்துட்டேன். கிடையவே கிடையாது. அவர் நம் மெய்ப்பராக இருக்கும் போது, அவர் நம் தகப்பனாக இருக்கும் போது, அவர் சர்வ வல்லவராக இருக்கும் போது, see, I want to tell you something. God's promises will never come with an expiry date. அன்னைக்கு நான் US மீட்டிங்ல அதை சொன்னேன். அவர் மெய்ப்பர் தான், மெய்ப்பர் forever, shepherd forever. அவர் நம்முடைய மெய்ப்பராக அனுதினமும் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார். கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. 5 வருஷத்துக்கு ஒருத்தர் ஆட்சி மாறும், 10 வருஷத்துக்கு ஒருத்தர் இது மாறும், சென்ட்ரல் மாறும், ஸ்டேட் மாறும், எல்லாம் மாறும். கர்த்தர் என்றென்றைக்கும் அவர் அரசாளுகின்ற தேவனாக இருக்கிறார். என்றென்றைக்கும் நம் நடுவில் வீற்றிருக்கின்ற தேவனாக இருக்கிறார். He is our shepherd. நான் தாழ்ச்சி அடையேன். அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் தாழ்ச்சி அடையேன். I shall lack nothing. இன்னைக்கு எல்லாத்தையுமே இழந்து இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வாழ்ந்த என்ன புண்ணியம், நான் நம்பி நம்பி ஏமாந்து போறேன் நீங்க சொல்லலாம். I trust. Every time I trust, I've been betrayed. Every time I trust my family, நான் ஏமாந்துட்டே இருக்கேன், நான் பைத்தியக்காரியா இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, நான் உன் மெய்ப்பராக இருக்கிறேன், நீ தாழ்ச்சி அடைய மாட்ட. என் மகனே, என் மகளே, நீ தாழ்ச்சி அடைவது இல்லை. You shall lack nothing in the mighty name of Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சொல்லுகிறேன், நாம் தாழ்ச்சி அடைந்து போகிறது கிடையாது. ஆனால் தேவன் நம்முடைய உண்மையான மெய்ப்பராக இருக்கணும், அவரையே நாம் நம்பி இருக்கணும். அப்பொழுது அவர் எல்லாவற்றையும் நமக்கு சர்வ வல்லமையுள்ளவராய் செய்து முடிக்கலாம். இன்னைக்கு பணம் இல்லாம இருக்கலாம், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட சொல்லி இருக்கிறாங்க, காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட சொல்லி இருக்கிறாங்க, அதை கட்டுவதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய மெய்ப்பனாக இருந்து நம்மை வழிநடத்துகின்ற தேவனாக இருக்கிறார். எபிரேயர் எழுதின புஸ்தகத்துல 13ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற வேளையில அங்கு பார்க்கிறோம். The book of Hebrews chapter 13 verse 20, நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய தேவன் நம்மோட கூட இருக்கிறார். அவர் மரித்தோரிலிருந்து ஏறிவர பண்ணின சமாதானத்தின் தேவன். ஆமென். மரித்தோரிலிருந்து ஏறிவர பண்ணின சமாதானத்தின் தேவன். Our Lord Jesus, the great shepherd of the sheep. He is the great shepherd of the sheep. நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறிவர பண்ணின சமாதானத்தின் தேவன். பாருங்க, அந்த மெய்ப்பனை கொலை செய்யணும்னு நினைச்சாங்க, அவர் மரணத்தில் இருந்து ஏறி வந்தார். He rose up from the death. அவர் நித்தியமாய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் பெரிய தேவனாக இருக்கிறார், பெரிய மெய்ப்பன். He is the chief shepherd. He is the chief shepherd. அவர் பெரிய ஒரு தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். நான் எத்தனையோ சூழ்நிலையில பார்த்திருக்கிறேன், என் கரத்தை பிடிச்சு அவர் நடத்தி இருக்கிறத, என் கரத்தை தாங்குகிறத அநேக நேரங்களில பார்த்திருக்கிறேன். அந்த தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு 3 காரியங்களை இந்த நாளில குறிப்பிட்ட நேரத்துல உங்களோடு கூட பேசி கடந்து செல்லும்படியாக இருக்கிறேன். நம்முடைய தேவன் என்ன செய்கிறார்? நம்முடைய மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து நம்ம என்ன பண்ணுகிறார்? அவர் என்னை சுமந்து செல்வார். My shepherd will carry me through. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை மேல, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில, இன்னைக்கு இருக்கிற போராட்டத்துல, இன்னைக்கு இருக்கிற அவமானத்துல, இன்னைக்கு இருக்கிற வெக்கத்துல, இன்னைக்கு இருக்கிற வெறுமையில அவர் நம்மை சுமந்து செல்ல அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் என்னை சுமந்து செல்ல வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார்.
ஒரு வீட்டுல நான் பார்த்தேன், ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க. அப்ப அதை வந்து பாத்தீங்கன்னா இயேசுவானவர் நடந்த பாதை, அவருடைய ஃபுட் பிரிண்ட்ஸும் பக்கத்திலேயே அவரோடு கூட நடக்கிறவருடைய ஃபுட் பிரிண்ட்ஸையும் பாக்குறோம். அப்புறம் கொஞ்ச நேரத்துல பார்த்தா இயேசுவானுடைய காலடிகள் மட்டும்தான் அங்க இருக்கு. அப்ப அதுல போட்டிருக்கு, ஆஃப்டர் a while he just carried me. கொஞ்ச நேரம் நடந்துட்டேன், சோர்ந்து போயிட்டேன், களைச்சு போயிட்டேன், அவர் என்னை சுமந்து கொண்டு செல்ல ஆரம்பிச்சார். இன்னையில இருந்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், நாம் தேவனை முற்றிலுமாக நம்பி அவர் ஒரு மெய்ப்பனாக வைத்திருக்கின்ற வேளையில அவர் நம்மை சுமந்து கொண்டு செல்ல வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 40 verse 11, மெய்ப்பனை போல தமது மந்தை அவர் மெய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தம்முடைய புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். அவர் கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகின்ற தேவன். He gathers the lamb in his arms and he carries them close to his heart. Amen. He carries us very close to his heart. மேய்ப்பனை தம்முடைய மந்தையை போல மேய்த்து ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து அவர் நம்மை சுமக்கின்ற தேவனா. He carries us very close to his heart. Amen. It's a beautiful translation in the Bible. He carries me very close to his heart. Amen. அடைய இருதயத்து பக்கத்துல வச்சு, கண்ணுக்குள்ள என்ன வச்சு அவர் நம்மை சுமக்கின்ற தேவனாக இருக்கிற. கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன், அவர் என்னை தன்னுடைய இருதயத்தின் அருகாமையில வைத்தனை சுமந்து செல்கின்ற தேவனாக இருக்கிறார். அநேக வேளைகளில நமக்கு ஒரு கேள்வி இருக்கும், எனக்குன்னு யார் இருக்கா, என்னை புரிந்து கொள்ள யார் இருக்கா, எனக்கு ஒரு சூழ்நிலை வரும் போது என்னை தூக்கி கொண்டு செல்ல யார் இருக்கா? தேவன் நம்மை சுமக்கின்ற தேவனாக இருக்கிறார். நம்மை சுமக்கின்ற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நம்ம பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளா இருக்கும் போது அவங்கள தூக்கி சுமந்திருப்போம், பார்த்திருக்கீங்களா? அவங்கள தூக்கி அவங்க திடீர்னு சிக்காயிட்டாங்கன்னா அவங்கள தோல்ல போட்டுட்டு இருப்போம். ஆனா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு 18-20 வயசு ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அது அப்படியே மாறிடும். இந்த பிள்ளைகள் எடுத்து நம்ம சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன தெரியும்பா, உங்களுக்கு என்ன தெரியுமா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னுவாங்க. பரவாயில்ல, that's not that doesn't mean, that doesn't matter as long as our God carries us. நம்முடைய தேவன் நம்மை சுமக்கும் வரையில், நம்முடைய தேவன் நம்மை சுமந்திருக்கும் பரியந்தம் நம்மளை எதுவுமே ஒண்ணும் சேதப்படுத்த முடியாது. பிரியமானவர்களே, அவர் நம்மை தூக்கி சுமக்கின்ற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, எனக்கு ரொம்ப வீக்கா இருக்கு, நான் ரொம்ப நெகட்டிவா ஃபீல் பண்றேன். கர்த்தர் உங்களை தூக்கி சுமக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம தூக்கிட்டு போவார், நம்மளை தூக்கிட்டு போவார், நம்ம தூக்கி சுமக்கிறார். He will carry us close to his heart. பாருங்க, இந்த உலகம் எப்படி தெரியுமா? பணம் இருக்கும்போது நம்மளை தூக்கி சுமப்பாங்க, அதிகாரத்துல இருக்கும்போது தூக்கி சுமப்பாங்க, ஷாலா கொண்டாந்து போடுவாங்க, மாலையா கொண்டாந்து போடுவாங்க. நம்ம அதிகாரம் பயிற்சின்னு வைங்களேன், நம்ம அழகு பயிற்சின்னு வைங்களேன், நம்ம பலன் பயிற்சின்னு வைங்களேன், நம்முடைய இன்ஃபுளுன்ஸ் பயிற்சின்னு வைங்களேன், நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் தேவன், அவர் என்றென்றைக்கும் மாறாத தேவனாக இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் மாறாத தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, என்னைய பார்த்து சொல்றாரு, உன்னை தூக்கி சுமக்க நான் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன். உபாகமம் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற வேளையில, the book of Deuteronomy chapter 1 verse 31, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வரும் முறையிலும் நீங்கள் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இவ்வளவு அருமையான வார்த்தை, எவ்வளவு ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. The Lord your God carried you as a father carries his son all the way you went until you reached this place. He carried as a father carries his son, or as a mother carries his son or daughter. நாம் கடந்து வந்த ஒவ்வொரு பாதைகளிலும், இந்த கோவிட் நம்ம கடந்து வந்திருக்கிறோம்னா, இந்த கோவிட் சீசன்ல தேவன் நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் கோவிட் முடியல, எத்தனையோ தேசங்கள்ல இன்னும் கோவிட் பரவி கொண்டிருக்கிறது, இன்னும் எத்தனையோ பேர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதன் நடுவிலே தேவன் நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். அப்படியே கரத்தை உயர்த்தி என்னை சுமந்து கொண்டு வந்த அந்த இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ இரக்கத்தின் தேவன் ஆண்டவரே. பாருங்க, மெய்ப்பன்னு சொன்னா இரக்கம் இருக்கும். மெய்ப்பன்னு சொன்னா அநேக நேரத்துல நம்ம வந்து மெய்ப்பர்கள், இந்த ஷெப்பர்ட்ஸ் நிறைய அந்த ஆடுகளை அந்த ரோட்ல மேய்ச்சிட்டு போவாங்க, நூத்துக்கணக்கான ஆடுகளை மேய்ச்சிட்டு போவாங்க, பொறுமையா இருப்பாங்க. சினத்துல பொறுமை இழந்து அது அங்க இங்க ஓட அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சிலர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த மாடுகள் காலையும் கழுத்தையும் சேர்த்து கட்டியிருப்பாங்க, அந்த ஆடுடைய காலையும் கழுத்தையும் சேர்த்து கட்டியிருப்பாங்க, அதுக்கு நடக்க முடியாம நடக்கும். ஏன் அந்த ஆடுகள் அப்படி கட்டி வச்சிருக்காங்க தெரியுமா? ஓடி போயிடும், சண்டை போடுன்னு சொல்லி they will tie a rope to their neck and their leg. So அது குனிஞ்சி அப்படியே மெதுவா நடக்கும்.
அப்ப அது நடக்கும் போது இந்த கழுத்துல அந்த கயிறு அறுத்துரும், அதுல ரத்தம் வரும், அதால சாப்பிட முடியாது, அதால தண்ணி குடிக்க முடியாது. But we were adamant, we were adolescent, we were so full of attitude. ஆனா தேவன் நம்ம கழுத்தையும் கயிறையும் கட்டளையே, காலையும் போட்டு கட்டளையே, அவர் இரக்கத்துல நம்மளை தூக்கிட்டு போறார். அவர் தன்னுடைய ஜீவனையை நமக்காக கொடுக்கிறார். இன்னைக்கு சொல்லுவோம், நீர் என்னுடைய மெய்ப்பனாக என்னை நீங்க வழி நடத்தணும், நீர் என்னை வழி நடத்தணும். 23ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என் ஆத்மாவை தேற்றுகிறார். அவர் தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில நடத்துகிறார். நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஜெயம் கொடுத்து நம்மை வழிநடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவபாகவும் எழுதின புஸ்தகத்துல 32ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம், இந்த புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 32 verse 11, கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. ஆமென். எவ்வளவு எவ்வளவு அன்பு. Like an eagle that hovers over its young and spreads its wing to catch them and carry them in their feather, in their wings. அநேக நேரத்துல நான் நினைச்சிருக்கேன், நான் விழுந்துருவேன், நான் முடிச்சிருவேன், நான் மடிச்சிருவேன், நான் இல்லாம போயிடுவேன். அவிசுவாசத்தினால இல்ல, வந்த போராட்டங்கள்னால. ஆனா கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளின் மேல் தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல அவன் நம்மை சுமந்து கொண்டு போகிறார். ஒருவேளை ஒரு நெஸ்ட நீங்க பாத்தீங்கன்னா, அந்த குஞ்சுகளை இந்த தாய் பறக்க கற்றுக் கொடுக்கும் போது அது பறக்க ஆரம்பிச்சோடனே தாய் அதுக்கு கீழே வந்துடும். ஒருவேளை அது பறக்காம போயிருச்சுனாலும் அதோடைய செட்டைகளின் அது மேல அந்த குஞ்சுகள் விழுந்து. ஒரு பறவை இவ்வளவு ஜாக்கிரதையா ஞானமா செய்யும்னு சொன்னா, இந்த உலகத்தை உருவாக்கிய தேவன், நமக்காக சிலுவைக்கு சென்ற தேவன் அதை விட செய்வது அதிக நிச்சயமாய் இருக்கிறதே. இன்னைக்கு நம்ம கூடு கலைந்து போயிருக்கலாம், நம்ம குடும்பம் கலைந்து இருக்கலாம். Maybe a nest is completely destroyed. There's a separation in our nest. There's so much of pain in our nest. There's so much of lost in our nest. நம்ம குடும்பத்துல இழப்புகள் வந்திருக்கலாம், பிரிவினைகள் வந்திருக்கலாம், வியாதிகள் வந்திருக்கலாம், தனிமைகள் வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னை சுமந்து கொண்டு போவேன். ஆமென் சொல்லுங்களேன். உன்னை சுமந்து கொண்டு போவேன், இந்த இழப்பின் நடுவில் உன்னை சுமந்து கொண்டு போவேன். கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன், தேவன் என்னை சுமந்து கொண்டு போகிறார், என்னை சுமந்து கொண்டு போகிறார், என்னை சுமந்து கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. என்னை சுமந்து கொண்டு போகிறார். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். என் மெய்ப்பன் என்னை சுமந்து கொண்டு போவார். நான் மடிஞ்சிட மாட்டேன், நான் கீழே விழுந்துட மாட்டேன், என் எலும்புகள் முறிந்து விடாது. காரணம் என் தேவன் அவருடைய செட்டைகளின் மேலே என்னை சுமந்து கொண்டு போவார். 91ஆம் சங்கீதம் சொல்லுகிறதே, அவர் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் மெய்ப்பன், நம்மை சுமக்கக்கூடிய மெய்ப்பனாக இருக்கிறார். கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அவர் என்னை சுமந்து கொண்டு செல்வார். ஒருவேளை 2-3 நாள்ல எல்லாமே பேக் டு நார்மல் அப்படின்றாங்க. இந்தியால ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்குது, காலேஜ் ஆரம்பிக்குது. அது எவ்வளவு நாளைக்குன்னு தெரியாது, நான் அவிசுவாசமா பேசல. ஆனா இன்னைக்கு ஃபீஸ் கட்ட சொல்லியிருப்பாங்க. நிறைய பேருக்கு அந்த ஃபீஸ் கட்ட கையில காசு இருக்காது. என்ன செய்ய போறோம்னு தெரியல, எப்படி திருப்பி அடாப்ட் ஆக போறோம்னு தெரியல. இன்னைக்கு நிறைய டீச்சர்ஸ்க்கு பயங்கர ஒரு பயத்துல இருப்பாங்க. திருப்பி என்ன செய்யணும், திருப்பி எப்படி பண்ணணும், அந்த ஒரு இருதயத்துல ஒரு கலக்கத்தோட கூட இருப்பாங்க. கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் சுமந்து கொண்டு போவேன். இந்த கோவிட் சீசன்ல 1.5 வருஷம் நம்மளை சுமந்து கொண்டு வந்தவர் இனிமேலும் நம்மை சுமந்து கொண்டு செல்ல அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இப்போ முதல் காரியம், he will carry me as a good shepherd. இரண்டாவது காரியம், ஒரு நல்ல மெய்ப்பராக எனக்கு முன்பதாக செல்லுவார். as a good shepherd he will go before me. எனக்கு முன்னாடி போவார். ஆமென். எனக்கு முன்னாடி போவார். ஹல்லேலூயா. நிறைய நேரத்துல பயம் இருக்குன்னு வைங்களேன். இருட்டுல போயிட்டு இருக்கிறோம், என்ன பண்ணுவோம், நம்ம தெரியாம மெதுவா என்ன பண்ணுவோம், யாராச்சும் ஒருத்தங்களை முன்னாடி போக சொல்லும். கொஞ்சம் முன்னாடி போங்க, வேற கொஞ்சம் வராத போன் எடுத்து பேசிட்டு அப்படியே மெதுவா ஸ்லோ ஆயிரும். ஒரு நிமிஷம் நீங்க மெதுவா போங்க, முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன் இல்லையா? அப்போ இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும். உலக பிரகாரமா நம்புனா இதுதான் நடக்கும். ஹல்லேலூயா. நம்ம எப்பயுமே என்ன செய்யணும், we have to allow God to go before us. ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமா, நம்ம அவருக்கு முன்னாடி போவோம். ஏசப்பாவுக்கே நம்ம ஐடியா கொடுப்போம் தெரியுமா, ஏன் நீங்க இப்படி பண்ணக்கூடாது, ஏன் நீங்க இப்படி செய்யக்கூடாது. நிறைய பேர், ஐயோ ஆண்டவரே ஸ்தோத்திரம், எப்படியோ எக்ஸாம் எல்லாம் எழுதாம ஏதோ கோவிட்ல பாஸ் பண்ணிட்டேன் இல்லையா, எப்படியோ நல்ல நேரம் என் அரியர் எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் இப்படி ஆச்சுன்னா என் 12th கிளியர் பண்ணிடுவேன் இல்லையா, அப்படியே என் காலேஜையும் முடிச்சிருவேன், அப்படியே எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னா
ஏதோ நான் படிக்காம பாஸ் பண்ணிடலாமே. பாருங்க, கர்த்தருக்கு நம்ம ஐடியா கொடுக்க கூடாது. நெவர் கிவ் ஐடியாஸ் டு காட். We have to allow God to go before us. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 45ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, book of Isaiah chapter 45 verse 2, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். எவ்வளவு அருமையான வார்த்தை. எத்தனை திறந்த வசனத்தை வாசித்திருப்போம். I will go before you and I will level the mountains. Amen. I will level the mountains. கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். We are surrounded with lots of mountains. நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் மலை போல இருக்கு இல்லையா? மலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போதும் அதை பனி போல உருகிட செய்பவர். வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய், சொல்லுங்களேன், என் தேவன் எனக்கு முன்னே போய் என் கோணலை அவர் செவ்வையாக்குவார். He is going to level all what is crooked in my life. Whatever is crooked. இன்னைக்கு நிறைய காரியம் நம்ம வாழ்க்கையில crooked-ஆ தான் இருக்கு. தமிழ் ஒரு பழமொழி இருக்கு, முதல் கோணல் முற்றும் கோணல். 5ல வளையாது, 50ல வளையாது. இது பழமொழி. ஆனா புதுமொழி என்ன தெரியுமா? நம் கோணல்களை தேவன் செவ்வையாக்குவார். All the mountains will be leveled. The mountains of financial commitments, the mountains of burdens, the mountains of sickness, the mountains of worries, the mountains of whatever it is. Whatever you consider it is to be a mountain in your life, God, the Holy Spirit says it is going to be leveled in the name of Jesus. God wants to level everything. நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைச்சா மலை மாதிரி இருக்கும். ஆண்டவரே, என்ன செய்யறது, எப்படி செய்யறது, யாரு போய் என் பிள்ளைகிட்ட பேசுவா? யாராச்சும் ஒருத்தர் என் பிள்ளைகிட்ட பேசி என் பிள்ளை கேட்டா நல்லா இருக்குமே, என் பையன்கிட்ட பேசி என் பையன் கேட்டா நல்லா இருக்குமே. கர்த்தர் பேசுவாருங்க. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு முன்னாடி போய் உன் பிள்ளைகளுடைய கோணலை நான் செம்மையாக்குவேன், உன் பெற்றோருடைய கோணலை நான் செம்மையாக்குவேன், உன்னோட கூட இருக்க உன் சகோதர சகோதரனுடைய கோணல்களை செம்மையாக்குவேன். God, the Holy Spirit says, I'm going to level the mountains in your life. Whatever the levels of mountains. உன் வாழ்க்கையில என்னென்ன மலை இருக்கும், அது எல்லாம் உன் வாழ்க்கையில சமமாய் மாறப்போகுது. விசுவாசமா கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஒரு சாட்சி அனுப்பேன். என் வாழ்க்கையில மலைகள் இல்ல, உயர் மலையோ சமவெளியோ ரெண்டிலுமே நீர்தான் என் தேவன். ஆமா, நீர்தான் என் தேவன், நீர்தான் என் தேவன். சொல்லுங்க, நீர்தான் என் மெய்ப்பன். அவர் என் சர்வ வல்லமையுள்ள மெய்ப்பனாக இருக்கிறார். உபாகமம் எழுதின புஸ்தகத்துல 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற வேளையில, book of Deuteronomy chapter 31 verse 8, கர்த்தர் தாமே உனக்கு முன்பதாய் போகிறவர், உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். எவ்வளவு அருமையான வார்த்தை. நல்லா வாசித்து பாருங்க, இருதயத்திலிருந்து வாசிங்க. The Lord himself goes before you and he will be with you. He will never leave you nor forsake you. Do not be afraid or dismayed. நம்ம பிரச்சனை, நம்மோட கூட வர்றவங்களை விட்டுருவோம். நான் வர்றேன்னா விட்டுருவோம். ஆனா வரக்கூடாதவங்களை இழுத்து புடிச்சு அவங்கள கெஞ்சி கூத்தாடி இழுத்துட்டு போயிட்டு நொந்து அப்படியே ஒட்டிஞ்சு போய் வரும். ஏசப்பா சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I never leave you nor forsake you. அப்ப அவர் சொல்றாரு, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஏன்? நான் உனக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறேன். Amen. I am going before you. கர்த்தர் நமக்கு முன்பதாக போகிறவர், மெய்ப்பனாக போகிறவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உனக்கு முன்னாடி நான் போறேன் மகனே, மகளே. நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் கலங்குற? நீ ஏன் எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்ற? ஏன் எல்லாருமே கைவிட்டாங்கன்னு சொல்ற? ஏன் அந்த சூழ்நிலை வாழ்றதா சாகிறதா? அவர் உனக்கு முன்பதாக போகிறார். உனக்கு முன்பதாக அவர் போகிறார். நீ பயப்படாத. மெய்ப்பர் என்னோட இருக்கிறார். எனக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 139:5 வாசிக்கும் போது, book of Psalms 139:5, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மீது வைக்கிறீர். இவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. என்னை முன்னாடியும் பின்னாடியும் நெருக்கி என் கரத்தை என் மீது வைக்கிறீர். You hem me backwards and forward and you keep my hands on me. You lay your hands upon me. You hem me behind and forward and you place your hand before me. எனக்கு அருமையான ஒரு சகோதரன் கர்த்தருக்குள்ள மரிச்சு போனார். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அவர் கர்த்தருக்குள்ள மரிச்சு போனார் கோவிட்னால. மதுரை, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு சகோதரன். மதுரை, சென்னையில அவங்க வீட்டுல மீட்டிங்ஸ் கூட நடந்துட்டு இருந்துச்சு முகப்பேர்ல. அப்போ அவர் இறப்பதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே கர்த்தர் சொன்னார், I'm going to take him. அப்போ எல்லாத்தையுமே சொன்னேன், இந்த மாதிரி அவருடைய லைஃப் இப்படி இருக்கு, சோமனும். அப்போ அவருடைய தம்பி வந்து ஒரு பெரிய சர்ஜன், இஸ் a big cardiothoracic surgeon working at the same hospital, the government hospital. அப்போ அவர் கண்ணு முன்னாடியே
தன்னுடைய அன்பான அண்ணன் இறந்து போறார். அப்ப நான் கேட்டேன், என்னனே ஆச்சு? இந்த வசனத்தை தான் சொன்னாரு. அவர் முற்புறமும் பிற்புறமும் என்னை நெருக்கி அவர் தன்னுடைய கரத்தை என் மேல வைக்கிறார். நான் ஒரு டாக்டர், நான் ஒரு கார்டியோதொராசிக் சர்ஜன். என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. என்னால முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல. அவருடைய கை அப்படியே இருந்ததை நான் பார்த்தேன். ஏன்னு கேட்க முடியாது. When the time comes, I will fly away in glory. அவருடைய நேரம் வரும்போது நம்மை அவர் அவரோடு கூட எடுத்துக்கொள்வார். அப்போ முத காரியம், அவரை நீ சுமந்து செல்வார் ஒரு மெய்ப்பனாக. இரண்டாவது, எனக்கு முன் செல்வார் ஒரு மெய்ப்பனாக. மூன்றாவதாக, ஒரு மெய்ப்பனாக எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். He will fulfill the purpose for me. நீங்க வர்ஷிப்ல இதேதான் எனக்காக யாவையும் செய்வார், எனக்காக என் முன்னாடி போவார். இதேதான் ரிப்பீட்டடா இந்த பாடல்கள் நம்ம பாடிக்கிட்டே இருந்தோம். எனக்காக யாவையும் செய்வார். சங்கீதங்களின் புஸ்தகம் 138:8 வாசிக்கும் போது, புக் ஆஃப் சாம்ஸ் 138:8, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உடைய கிருபை என்றும் உள்ளது, உடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக அற்புதங்களை செய்கிற தேவனாக. Your love, Lord, endures forever. Do not abandon your works of your hands. கர்த்தர் எனக்காக, அப்படியே கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. எதற்காக காத்துட்டு இருக்கிறீங்க? வேலைக்காகவா, உயர்வுக்காகவா, சுகத்திற்காகவா, பிள்ளைகளுடைய திருமணத்திற்காகவா, கற்பத்தின் கனிக்காகவா, நல்ல ஒரு வீடை கட்டுறதற்காகவா, குடும்பம் திருப்பி மறுபடியும் சேர்றதற்காகவா? வாட் எவர் இட் இஸ், அதான் யாவையும், அதை அண்டர்லைன் பண்ணுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். The Lord will perform everything for us. பிலிப்பியர் எழுதின புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, the book of Philippians chapter 1 verse 6, நான் உங்களை நினைக்கும் போதெல்லாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர். Being confident of this, that he has begun the good work in you and will carry it on to the completion. கடைசி வரையிலுமாக அவர் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். I'm convinced that he will do everything what he has promised in my life. நம்ம வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் அவர் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக எல்லாவற்றையும் செய்வார். இன்னைக்கு மனுஷங்க நம்மள பயங்கரமா டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன பண்ணுவீங்க, அதுக்கு என்ன பண்ணுவீங்க, இது எங்க இருந்து வரும், அது எங்க இருந்து வரும் சொல்லுங்க. பரத்திலிருந்து வரும்னு சொல்லுங்க. எனக்கு பரத்திலிருந்து வரும், எனக்கு பரத்திலிருந்து ஜெயம் வரும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிக்க போகிறோம். Isaiah chapter 42 verse 16. குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதையில் அவர் அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செம்மையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். எவ்வளவு அருமையான வார்த்தை, எவ்வளவு அருமையான வார்த்தை. I will lead the blind by the ways that they have not known. Along unfamiliar paths I will guide them and I will not abandon them. கர்த்தர் சொல்றாரு, நமக்கு நம்மை அறியாத பாதையிலே நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படியே கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. என்னை அறியாத பாதையிலே என்னை நடத்த என் மெய்ப்பன் என்னோட இருக்கிறார். எனக்கு முன்னே செல்ல என் மெய்ப்பன் என்னோட கூட இருக்கிறார். என்னை சுமந்து கொண்டு செல்ல என்னோட கூட இருக்கிறார். அப்படியே தலைகளை தாழ்த்தி கண்களை ஒரே ஒரு சரணத்தை பட போறோம். நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, நீர் எவ்வளவு வல்லவர் ஆண்டவரே, நீர் எவ்வளவு போதுமானவர் ஆண்டவரே. நல்ல மெய்ப்பன் தன் நாடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிற அந்த அன்பை காட்டிலும் வேற ஒரு அன்பு இல்லை. அப்படியே இந்த தேவாதி தேவன் நோக்கி பார்ப்போம். ஒருவேளை முழங்கால் படிடணும்னா முழங்கால் படிடலாம், எழுந்து நிக்கணும்னா எழுந்து நிக்கலாம். கண்களை மூடி just look to the Lord right now. Your situations are going to change. நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாற போகிறது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக. என் தந்தை நீங்கதா, என் தாய் நீங்கதா, என் தந்தை நீங்கதா, என் தாயும் நீங்கதா, என் நண்பன் நீங்கதா, என் உயிரும் நீங்கதா, என் நண்பன் நீங்கதா, என் உயிரும் நீங்கதா.
எனக்கு எல்லாம், இயேசுதான் எனக்கு எல்லாம். இது இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்க நினைவில்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியாது. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்க நினைவில்